உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நாங்கள் வந்து ஒசூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் சார். ஒசூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். ஓகே, யார் வீட்டில் இருக்கீங்க? பொண்ணு வீட்டில் இருக்கேன் சார். பொதுவாக ஆக்சுவலாக நாங்கள் இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ண உடனே பொதுவாக பெற்றோர்கள்லாம் வருவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்த உடனே நிறைய பேர் வந்து ஆண் பிள்ளை வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் முதலே வந்து நீங்கள் ஒரு பெண் பிள்ளை வீட்டில் இருக்கேன்னு சொல்கிறீங்க. அப்படி எத்தனை பேர்லாம் வந்து பெண் பிள்ளைங்க வீட்டில் இருக்குங்க? எத்தனை பேர்? 1 2 3 4 ஓகே. ஒரு மக வீட்டில் அவங்க மருமக வீட்டில் வந்து இருக்கும் பொழுது என்ன மாதிரியான சிக்கல்கள் இல்லை என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கு? மருமக எது எத்தளவு குற்றமாகுது, எங்களுக்கு கிராமத்துலேயே நல்லா இருந்துச்சு. எங்கள் ஊர்லேயே அது தப்பாகுது, சரி போயிடலாமான்னு இருக்கிறோம் நாங்கள். எதை எடுத்தாலும் குத்தமாக இருக்குன்னு பார்க்குறாங்களா? எது எடுத்தாலும் தப்பாகுது மருமகனுக்கு. ஒரு கோயம் சேர்ந்தால் தப்பாகுது, ஒரு சாப்பாடு சேர்ந்தால் தப்பாகுது. சாப்பாடு செஞ்சால் என்ன தப்பா இருக்கு? இன்னும் சரியில்லை நீங்கள் செய்யறது. எங்கள் ஒய்ஃப் தான் நல்லா செய்யுது. நீங்கள் சாப்பாடு செய்யறது நல்லா இல்லைங்க. எங்கள் ஒய்ஃப் நல்லா செய்யுது அப்படின்னு பிரச்சனை. உங்கள் பொண்ணுக்கு சமையல் கற்றுக் கொடுத்தது யாரு? நீங்களா யாரு? நாங்கள் தான் கற்றுக் கொடுத்தோம். அது என்னடா அது? ஒன்று சமைச்சா நல்லா இருக்கு, ஆனால் அம்மா சமைச்சா நல்லா இல்லைங்க. நம்ம அவங்க ஒய்ஃப் சேர்ந்தால் நல்லா இருக்கும், நம்ம சேர்ந்தால் கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா? அவங்க பண்ணால் எதுவுமே பிடிக்காதான், ஆனால் அவங்க பொண்ணு பண்ணால் சூப்பராக இருக்குங்களா? என்ன காரணம்? அவங்க ஏதாவது சாப்பாடில் கொஞ்சம் கொழும்புல உப்பு கம்மி போட்டிருந்தா கம்மியாக்கிதான் சொன்னால் அது குத்தா நினைக்கிறாங்க. ஒரு நாள் 2 நாள் உப்பு காரம் கம்மியாகவும் கூடாகும். தினமும் ஒரு நாள் இப்படி பண்ண மாட்டாங்கல்ல. தினமும் எல்லாம் சொல்றது இல்லை, எப்போ ஒரு டைம் தான் சொல்லியிருப்பேன். ஆனால் அவங்க ஆரம்பிக்கும் போது அப்படி ஆரம்பிக்கலையே. என்ன பண்ணாலும் சரி குத்தமாக தான் இருக்கும் அப்படின்லாம் ஆரம்பிச்சாங்க. இப்போ உங்களுடைய மகள் வீட்டில் இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் சிரமப்படுறீங்க? இல்லை டீல் பண்ணுறதுக்கோ பேசுறதுக்கோ பழகிறதுக்கோ எந்தெந்த விஷயம் பழக்கம் ஏற்படுது? அவங்க தூங்கி காலையில் டீ வச்சு தரேன். அவங்க ரெடி ஆகிட்டு அதுக்குள்ளே டிஃபன் பண்ணிடுறேன். அப்புறம் லஞ்சு மத்தியானம் சாப்பாடு செஞ்சிடறேன். இதை எடுத்துகிட்டு இவங்க போயிடுறாங்க. அதனால் இவங்க போயிட்ட பிறகு எனக்கு ஒன்றே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு கொஞ்சம் இங்கே அடைச்சி வச்ச மாதிரி இருக்குது. ஒரு வாரமானா இப்போ என் ஊரில் இருந்துட்டு வரேன். வில்லேஜுக்கு போனால் எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக எங்களை யார் பார்த்துக்குறோங்க? நான் வேலைக்கு போய் வர வரைக்கெல்லாம் நாங்கள் யார் இருப்பாங்க இங்கே? உங்கள் அம்மா சொல்லும் போது உங்களுக்கு இது ஒரு பச்சையான சுயநலம் தெரியலையா? சார் அப்படி இல்லைங்க சார். அம்மா ஊரில் வந்து யாரும் கிடையாதுங்க சார். அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க. அவங்க இருந்தால் அங்கே ஏதோ கூலி வேலைக்கு போகிறாங்க. இல்லைன்ல அங்கே இருந்தால் கஷ்டப்பட வேணாம். நீங்கள் சொல்லுவதெல்லாம் ரைட்டு. அவங்க தனியாக இருக்காங்க, ஒத்தாசைக்கு ஒரு ஆள் வேணும், கூட வந்து மகா கூட இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் சரி. ஆனால் அவங்க சொல்லும் போது வார்த்தை சொன்னாங்கல்ல, அடைச்சி வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ வந்து என்னதான் இருந்தாலும் அடைச்சி வச்ச மாதிரி இருக்குன்னா கிட்டத்தட்ட ஜெயில் மேலே எடுத்துல. நீங்க சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஆனா அவங்க ஜெயில இருக்கிற நினைக்கிறாங்க. இது வரைக்கும் நாங்க நல்லா தான் பார்த்துட்டு இருக்கோம். இல்ல பாஸ், அவங்க வந்து நீங்க நல்லா பார்க்கலன்னு அவங்க சொல்லல. அவங்க சொல்றது என்னன்னா, ஊர்ல இருக்கும்போது எனக்கு அடைச்சி வச்ச ஃபீல் இல்ல, தனியா தான் இருந்தேன். அப்போ கூட ஜெயில இருக்க மாதிரி ஃபீல் கிடைக்கல. ஆனா இங்க இருக்கும்போது சுதந்திரம் இல்லாம அடைச்சி வச்ச மாதிரி இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. சார் ஊர்லனா கிராமத்துலனா அக்கத்தில் பக்கத்தில் பேசுவாங்க, வேலைக்கு போவாங்க. இங்கே வந்து அப்படி கிடையாது, யாருமே தெரியாது அவங்களுக்கு. ஸோ வீட்டில் வேலை செஞ்சுட்டு அம்மா வந்து படுத்து தூங்கவும் ஏஞ்சி மறுபடியும் வேலை செய்வோம். கரெக்டாக டைம் சரி போயிடும். அதனால அவங்களுக்கு வந்து வீட்டை விட்டு வேறு எங்கேயும் போக முடியாது, வெளியில் எங்கேயும் போக முடியாது, போகவும் தெரியாது அவங்களுக்கு. இப்போ நீங்கள் கடைசியா எப்போ வெளியே போயிட்டு இருந்தீங்க? எப்போ வெளியே அவங்க கூட்டின்னு போனால் தான் எப்போ எனக்கு தெரியாதுங்க. இப்போ நீங்கள் உங்கள் மக மருமக எல்லாரும் சேர்ந்து எங்கே போயிட்டு இருந்தீங்க? எங்கன்னா கூட்டின்னு போவாங்க. அது ஒரு சினிமா. இப்போ கடைசியாக எங்கே போயிட்டீங்க? என்ன படம் பார்த்தீங்க? என்ன படம்? விஜய் படம் பார்த்தேன். கோட் படம் வந்துச்சு பார்த்தீங்களா? ஓகே, கோட் படம் பார்த்துட்டீங்க. கூட்டு போன பார்த்தையா வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு என்னன்னா, நம்ம வீட்டில் இருந்தா நம்ம தங்காச்சிங்க நம்ம அக்காங்க சித்து 3 பேர் ஜாலியாக இருந்திருப்போம்ல. அப்போ இவங்க கூட வந்து இவங்க சிரிச்சுக்கிறாங்க, இவங்க பேசிக்கிறாங்க. நம்ம தானே அது கும்முன்னு வரோமில்ல, அமைதியாக வரமே அப்படின்றோம். ஓகே, நீங்கள் படத்துக்கு போகிறீங்க, அங்கே நீங்கள் 2 ஜாலியாக இருக்கீங்க, கொஞ்சம் குழாய்க்கிறீங்க. அம்மா தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அவங்க தனியாக இருக்க சொல்லவே இல்லையா சார்? எல்லாம் கும்பலாக தானே இருக்க சொல்கிறோம். இப்போ நான் ஒன்று சொல்கிறேங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் போகிறீங்க, பக்கெட் சீட்டில் 2 பேரும் கையை பிடிச்சி கொஞ்சம் குழாவிட்டே இருக்கீங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க? அப்படியே பாக்கியராஜ் மாதிரி கீழே சில்லறை தான் தேடணும். அவங்க என்ன பண்ணுவாங்க? மருமக ரொமான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்களா? என்ன அது? அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் படத்துக்கு போகிறீங்க, கூட்டு போகிறீங்க, ரைட்டு. ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்குல்ல, அந்த என்கேஜ்மெண்ட் வந்து எனக்கு மிஸ் ஆகுது, என் ஒய்ஃபோ உங்கள் ஒய்ஃபோட இருக்குது, ஆனால் என்கேஜ்மெண்ட் அவங்களுக்கு மிஸ் ஆகிறதா நினைக்கிறாங்க. நாங்கள் இருக்குல்ல சார், எங்கள் கூட ஜாலியாக இருக்கல சார். சிரிக்க கூடாது, நீ சினிமாக்கு வந்த நாங்கள் சிரிக்கிறோம் வரோம், சிரிக்க கூட விளையாடாத நாங்கள் கேட்டோமா? அவங்களுக்கு என்னன்னா எங்கள் கூட இல்லாமல் தனியாக போயிட்டு கிராமத்தில் இருக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு நோக்கம். அதுதான் முன்னாடி என்ன பாயிண்ட் வச்சு நம்ம ஊருக்கு போகலாம். இப்போ ஊருக்கு போகணும்னு நினச்சிட்டாங்க, மனசில் ஆசை வந்துருச்சு. என்னென்ன காரணம்லாம் சொல்லி ஊருக்கு போகிறதுக்கு பிளான் போடுறாங்க. சார் நானும் வேலைக்கு போகிறேன், அவரும் வேலைக்கு போகிறாரு. நான் உங்களுக்கு என்ன டெய்லி வேலைக்காரியா?
எல்லாமே செய்யணும். நான் என்ன உங்களுக்கு என்னை பார்த்து எப்படி தெரியுது உங்களுக்கு அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. எங்களுக்கு அது ஒரு நாள் அது பழகி போச்சு. சரி அம்மா தானே சொல்கிறாங்க, வேறு யாரும் சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு நாள் கோவப்படுவேம்மா, என்னம்மா செஞ்சுட்டே நீ, எனக்கு தானே செய்கிறேன், யாரும் செய்ய போகிறேன் அப்படின்னு மூஞ்சி காட்டுவேன். அதை காரணமாக வச்சு நான் எங்கள் ஊருக்கு போனேன், நான் களை பறிப்பேன், நான் சந்தோஷமாக இருப்பேன். நடுவில் நடுவாங்க அம்மா நாற்று. அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என் லைஃப்பை வந்து நான் ஜாலியாக இருப்பேன். தெருவில் உட்காந்துச்சு கதையெல்லாம் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி உட்காந்து பேசுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு அதுவே பழகி போனதுனால இங்கே இந்த ஒரு 5 வருஷமாக இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கா அவங்களுக்கு. நீங்கள் எந்த ஊருமா? நாங்கள் சிதம்பரம் சார். சிதம்பரம். ஓகே. நீங்கள் யார் வீட்டில் இருக்கீங்க? பையன் வீட்டில் இருக்கும். எத்தனை வருஷம் ஆச்சு மகன் வீட்டுக்கு வந்து? 5 வருஷம் ஆகுது சார். 5 வருஷம். ஓகே. முதல்ல உங்களை கூப்பிடும்போது என்ன சொல்லி கூப்பிட்டாங்க? அவனுக்கு கல்யாணம் ஆனோடனே இங்கே வந்துட்டோம் நாங்கள். ஏன்னா அங்கே வேணாம், எங்கே தனியாக நீங்கள் 2 பேரும் எதுக்கு? கல்யாணம் ஆனோடனே வந்துட்டீங்களா நீங்கள்? ஆமாம் சார், கல்யாணமே சென்னையில் தான் பண்ணோம். ஓ ஓகே. அதனால இங்கே வந்து அப்போ கல்யாணம் நாள்லேருந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே பையன் இங்கே வேலைக்கு வந்ததுனால இங்கே அவங்க கூட வந்துட்டோம் நாங்கள். ஓ. அதுலேருந்து கல்யாணம் ஆகி இங்கே தான் இருக்கிறோம். ஓகே, இங்கே இருக்கீங்க. ஓகே. நீங்கள் ஆல்ரெடி சிட்டிக்கு வந்து இத்தனை வருஷம் ஆனாலும் இந்த சிட்டி லைஃப் இருக்குல்ல, அந்த நகரத்து வாழ்க்கை, அது உங்களுடைய சிதம்பரம் வாழ்க்கையிலேருந்து எவ்வளோ தூரம் மாறி இருக்கு? எது உங்களுக்கு இன்னும் செட் ஆகவே இல்லை? இத்தனை வருஷம் ஆச்சு ஆனாலும் இந்த இது வந்து எனக்கு செட் ஆகவே மாட்டேங்குது. 36 வருஷம் ஆகுது. 36 வருஷம் சென்னை வந்தா? இல்லை, சுதந்திரம் பறி போய். ஏன் இப்படி சொல்கிறீங்க? சுதந்திரம் பறி போச்சுங்கிறீங்க. கல்யாணம் ஆகி 36 வருஷம் ஆகுது. இப்போ நீங்கள் மற்ற செலவுகளுக்குலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யாருமா உங்களுடைய பையன் கொடுப்பாங்க. பணம் கொடுத்துருவாப்ல? பையன் கொடுப்பாரு. ஓகே. மாதம் எவ்வளோ கொடுப்பாப்ல? நான் ஒரு 5000 ரூபா கொடுப்பாங்க. ஓகே. அதெல்லாம் கணக்கு இல்லை சார், அதுக்கு மேலேயே போகும். எவ்வளவு? அது வந்து ஒரு 20,000 கூட ஆகலாம். 20,000? ஆமா, செலவு பண்ணுவார், தாராளமா செலவு பண்ணுவாங்க. 20,000 ஒரு வீட்டு மளிகை சாமானே வாங்கிடலாம். ஆமா சார், கண்டிப்பா. அவருக்கு வந்து ஃபிஷ் பண்ண பிடிக்கும், அது சமைக்கவும் செய்வார். ஆனால் நல்ல வெரைட்டியாக செய்வார். அப்புறம் வந்து அதுக்கு என்னென்ன வேணுமோ உடனே பையன்கிட்ட வந்து லிஸ்ட்டு, ராஜி இன்னைக்கு இது வாங்கணும், இது செய்யணும், கண்டிப்பாக வந்துரு, போயிட்டு வந்துடலாம். 2 பேருமே போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவாங்க. இல்லை, இப்போ 20,000 வாங்கிட்டு இப்போ ஃபேமிலிக்கான திங்ஸ் வாங்கிடுவார். அதில் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அவர் கணக்கில் சேர்க்க முடியும். நீ அவர் கணக்கில் எழுதி விடுறீங்க எல்லாத்தையும். சார் ட்ரிங்க்ஸும் இருக்கு சார். அது ஓகேம்மா. அவருக்கு என் கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போதே. ஆனால் இவ்வளோ சுதந்திரம் வந்து நகரத்தில் இருக்குது. நினச்ச நேரம் போய் குடிச்சிட்டு வந்துடுறீங்க, நினச்ச நேரம் ஸ்மோக் பண்ணிட்டு வந்துடுறீங்க. ஆனால் 36 வருஷம் ஆச்சு சுதந்திரம் போய் ரொம்ப ஃபீலிங்காக பேசுகிறீங்க. இந்த சுதந்திரம் எங்கே கிடைக்கும்? எங்கேயும் கிடைக்காது சார். அவ்வளோதான். அப்போ நகரம் ஓகே தானே? சிட்டியும் நல்ல லைஃப் தான், நாங்கள் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் கிராமத்தில் இருக்கிறது அது ஒரு சந்தோஷமானது. ஃப்ரெண்டுங்க, பழக்க வழக்கம், ஒரு கல்யாணம்னா வந்து அங்கெல்லாம் நல்லா இதாக இருக்கும். இங்கே ஒன்றும் கல்யாணம்னாலே அவ்வளோ தெரிய மாட்டேங்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்களா இல்லையா, அப்படியே இங்கேருந்து ஒரு ரோடே பிளாக் பண்ணிடுறானுங்க. பொண்ணு மாப்பிள்ளை ஊர்வலம்னு சொல்லி அதுக்கு டான்ஸ் ஆடுறாங்க, டிஜே போடுறாங்க, அப்புறம் வந்து என்னெல்லாமோ பண்ணுறாங்க, பட்டாசு வெடிச்சு என்னெல்லாமோ பண்ணுறாங்களே. இருந்தாலும் ஒரு 2 நாள் அப்படி தானே சார் இருக்குது. அங்கெல்லாம் நலுங்கு வைக்கிறதே நல்லா நடத்துவாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு நீங்கள் ஆக்சுவலாக என்ன மிஸ் பண்ணுறீங்கன்னா, கிராமத்தில் சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா 2லேருந்து 4 நாள் போக மாட்டாங்க, அங்கேயே இருப்பாங்க. நீங்கள் வந்தோன்னா ஹாய் ரிசப்ஷன் முடிஞ்சா ஓகே டேக் கேர் பாய், சாயங்காலம் ஃப்ளைட் இருக்குன்னு போயிடுறாங்க. நீங்கள் மிஸ் பண்ணுறது உங்கள் சொந்தக்காரங்களை, அது மிஸ் பண்ணுறீங்க. ஜாலியாக இருக்குது. மிஸ் பண்ணுறீங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.